வணக்கம். நீங்கள் பார்க்குறது அகத்தியர் தவம் இருக்கிற இடம், தவநிலை. இது என்ன மரம்? கிளா மரமா? கிளாச்சி மரம். கிளாவா? கிளா மரம். இந்த கிளா மரம்னா தலை விரிச்சான்னு சொல்லுவாங்க. தலை விரிச்சான்ல அகத்தியமா முனி உட்கார்ந்துருக்க இடம், தவநிலை. 2 அகஸ்தியர் இருக்காரு, ஐயா உட்காந்துருக்காரு நந்திதேவன். அந்த மரம் பாருங்க, பட்டு பூனை மரம் மாதிரி இருக்குது, ஆனால் வெளியில் பசுமையாக இருக்கும். 2வது என்ன விஷயம்னா, குருமுனி, யானமுனி, கலசமுனின்னு சொல்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்கார். நம்ம ஐயா இனிமேல் பேசினவர் தவநிலைக்கு போயிட்டார். ஒரு நிலை ஆகிட்டார், ஒரு நிலையாக ஆகிட்டார், தவநிலையில் போயிட்டுருக்காரு ஐயா. இவங்க போகிறவங்க கரெக்டாக மணி 8 மணிக்கு தான், 6 மணிக்கு உட்கார்றவங்க 8 மணி ஆயிரும். 2 மணி நேரம் அவர் கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க. எவ்வளோ பேர் எப்படி பேசினாலும் இந்த ஐயா எந்திரிக்க மாட்டாங்க. தவநிலை, தவநிலைன்னு சொன்னாலே அவங்களோட இதே வேறு. கற்பனையில் மிதக்கிறாங்களோ இல்லையோ, இறைவனோட தவநிலையில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல இருக்க வைப்ரேஷன் அதிகம். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் அனுபவிச்சனால தான் சொல்கிறோம். இப்போ இந்த ஐயா 6 மணிக்கு உட்காந்துருக்காங்க, இப்போ நம்மகிட்ட பேசுனாங்க, அவ்வளோதான். அவங்க வேறு லோகத்துக்கு போயிட்டுருக்காங்க தவநிலையில். பார்க்குறவங்களுக்கு இது விளையாட்டுத்தனமாக இருக்கும். நீங்கள் எதுக்கு பிறந்திருக்குன்னு நீங்கள் ரொம்ப சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த பிடிச்சிப்பலாம். பிறந்ததே எதுக்குன்னு தெரியாது, வந்தோம் இப்போ வாழ்ந்தோம்னு நினைக்கிறீங்க, தப்பானது. எதுக்காக வந்தோம், எதுக்காக வாழ போகிறோம்னு நீங்கள் சிந்திச்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் கடவுள். அதனால தான் மனிதன் வடிவத்தில் கடவுள் வாழ்கிறாங்க. கடவுள் வடிவத்தில் நல்லவங்களும் இருக்காங்க. அதனால் நல்லவங்களை பார்க்குறது கஷ்டம். ஆனால் நம்ம யாரோட சேர்ந்து வாழ்கிறோமோ நம்ம மனசாட்சிக்கே தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதனால் முடிந்த வரைக்கும் தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது. நல்லது. சிவாய நம. இது பாவநாசத்தில் இருக்குது. பாவநாசம் பின்னாடி, கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. பாவநாசத்தில் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. பாவத்தை தீர்க்கும் நாசம், பாவநாசம். அகத்தியர் இருக்கிற இடம், திருநெல்வேலி மாவட்டம். பாவநாசம்.